Assalamu Alaikkim, welcome back to my channel. இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோவாகவும் நம்ம கேர்ள்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த மேக்கப் டியூட்டோரியல் வீடியோவோட சேர்த்த மாதிரி கத்தாரில் இருக்கிற அல்கூர் பர்பிள் ஐலாண்டையும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன வைக்கிறதுன்னு சொன்னேன். அதிகமானவங்க பர்சனலி எனக்கிட்ட கேட்டது இந்த மேக் ஓவரை தான் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி. இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட ப்ராடக்டான ஒரு க்ளோவிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒன்று தான். இந்த க்ரீமை தான் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஃபேஸில் எந்த க்ரீமையோ எந்த ப்ராடக்டையோ ஃபவுண்டேஷனையோ கன்சிலரையோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகும் வரைக்கும் விட்டுருங்க. கண்டிப்பாக ஐப்ரோ இருக்கிறவங்களோ ஐப்ரோ இல்லாதவங்களோ கொஞ்சம் ஐப்ரோவை கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் ஐப்ரோ பென்சிலை நான் டிரெக்டாகவே அப்ளை பண்ணலை. கண்டிப்பாக ப்ரஷ் கொண்டு வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் வீக்கெண்டை நீங்கள் ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக மாற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஷூட் செய்கிற ஐடியாவோட போகிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு பிளேஸாகவும் இந்த பிளேஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த சம்மர் டைமில் போகிறத ரொம்பவே அவாய்ட் பண்ணுறது நல்ல மாதிரி தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் போட்டது ஒரு நியூட் கலரில் சிம்பிளான ஒரு ஐஷேடோ ஒன்று தான் நான் போட்டிருந்தேன். இந்த பர்பிள் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸோ எதுவுமே இல்லை, எதுக்குமே சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் நீங்கள் இது சம்மர் டைமில் போகிறது ஃபஸ்ட்டாகவே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோடய மாய்ஸ்சரைசர் க்ரீம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. நான் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கோட்டிங் கொண்டு கொடுக்க போகிறேன். நான் கம்பேக்ட் பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலி நான் அலி எக்ஸ்பிரஸில் சிம்பிளான ஒரு லோ ப்ரைஸுக்கு நல்ல லக்ஸரியான லூஸ் பவுடர் ஒன்று எடுத்திருந்தேன். அண்ட் அந்த லூஸ் பவுடர் ப்ரைஸ் சீப்பாக இருந்தாலும் நமக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிற நம்மளோட தாட்ஸை நாம் எப்போவுமே இல்லாமல் ஆக்கிட வேணும். மேக்கப் ப்ராடக்ட்னு சொன்னாலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாகவும் ரொம்பவே காஸ்ட்லியான ப்ராடக்ட்டை தான் நாம் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. இந்த லூஸ் பவுடருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காகவும் நல்ல ப்ளஷ்ஷாகவும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்னோடய ப்ளஷ்ஷையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த மேக்கப்பாக இருந்தாலும் நீங்கள் சிம்பிளான ஒரு பேஸில் போட்டாலும் நீங்கள் ஹெவியான பேஸில் ஒரு பிரைட் லுக்காக செஞ்சாலும் உங்களோட மேக்கப் ரொம்பவே ஹைலைட்டாகவும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் ஒன்று விளங்குறது உங்களோட லிப் அண்ட் ஐயில் தான். ஏன்னா நான் இதுக்கு நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் அவங்களோட சொன்ன மாதிரி இந்த மேக்கப்புக்கும் இந்த ஃபேஸ் லுக் நேச்சுரல் லுக்குக்கும் ரொம்பவே ஹைலைட் ஆனது இந்த லிப்ஸ்டிக் தான். இது அல்கூர் பீச்சாக தான் இருந்துச்சு. இந்த பீச்சுக்கு நாங்கள் லஞ்ச் ஒன்றுக்கு தான் போயிருந்தோம். லஞ்சை நாங்கள் வீட்லேயே ஆக்கி எடுத்து கொண்டு போயிருந்தோம். ரொம்பவே ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். அண்ட் இப்போதைக்கு இது மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கம்மிங் சூன் இது எல்லாமே மீண்டும் தொடரும் என்று நான் நினைக்கிறேன். துவா செஞ்சு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு அழகான புது வீடியோட உங்கள் ஃபர்வின் வ்ளாக். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க.